வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து ஜெட் விமானங்களும் தர பரிசோதனை நடத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு. தனது நாடாளுமன்ற ஓய்வூதியத்தை நீக்குமாறு கோரி நாடாளுமன்றத்தில் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ள ஜனாதிபதி. இலங்கை வந்த வேற்றுக்கிரகவாசி அமைச்சர் திகில் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2055ஆம் ஆண்டளவில் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கான இலக்கை நோக்கி அரசாங்கம் செயற்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை மன்னாரில் இந்திய கூட்டுத்தாபனமான அதானியுடன் இணைந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை முன்னெடுப்பதில் அவர்கள் தோல்வியடைந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த சமுத்திரத்தை மையமாக கொண்டு ஆசியாவை நோக்கி உலகளாவிய அதிகாரமற்ற இடம்பெற்று வருவதாகவும் அதன் பயனை இலங்கை எதிர்பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த இலக்கை அடைய நாட்டின் பொருளாதாரம் அடுத்த 30 ஆண்டுகளில் 10 மடங்கு வளர்ச்சி பதிவு செய்ய வேண்டும். இருப்பினும் இதே காலகட்டங்களில் இந்தியா நிர்ணயித்த இதேபோன்ற இலக்காக இருப்பதால் அதற்கான திறன் இந்தியாவுக்கு அதிகமாக உள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் அதன் தற்போதைய பலவீனமான நிலத்தை தாண்டி செல்ல வேண்டுமானால் இந்திய பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். 2022 முதல் 2024 வரையிலான எனது பதவிக்காலத்தில் தென்னிந்தியாவுக்கு முக்கியத்துவம் அளித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விவசாயம் மற்றும் முனைப்பு ஆகிய துறைகள் உட்பட இந்தியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்புக்கான பல வழிகளை நான் ஆராய்ந்தேன். மன்னாரில் அதானி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை முன்னெடுத்து செல்ல தற்போதைய அரசாங்கம் தவறியமைக்கு நான் வருந்துகிறேன் என்றார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து K8 ஜெட் விமானங்களும் தர பரிசோதனை நடத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாரியப்பொலவில் K8 ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து இது நடந்தது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட K8 ஜெட் விமானங்கள் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தேவை ஏற்பட்டால் வெளிநாட்டு ஆய்வுக்குழுக்களை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விமான விபத்து குறித்து 7 பேர் கொண்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. இலங்கை விமானப்படையின் பைலட் பயிற்சி நிறுவனம் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை வாரியப்பொல மேல்மினுவாங்கோட் வெலக்கொதிர பிரதேசத்தில் தென்னந்தோப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. காயமடைந்த விமானப்படையினர் 2 குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதான நாடாளுமன்ற எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் நேசபட்சம் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை என்று குற்றம் சாட்டியது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் SJP நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உறவினர்கள் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார கூறியுள்ளார். இருந்த போதிலும் இந்த அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் கணவன், மனைவி, தந்தை மற்றும் மகன் மற்றும் காதலன், காதலி ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றனர் என்று அவர் குற்றம் சுமத்தினார். மேலும் தேர்தலில் NPPயை பிரதிநிதித்துவப்படுத்தி தோல்வியுற்ற ஒருவருக்கு வெளிநாட்டில் இலங்கை தூதுவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை மன்னார் காற்றலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான டெண்டர் தற்போதைய அரசாங்கத்தின் நண்பருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார். அதே ஆசனத்தில் இருந்த முந்தைய ஜனாதிபதிகளும் இதே போன்ற செயல்களை செய்தனர். தற்போதைய ஜனாதிபதி தனது தனிப்பட்ட செலவுகளை குறைத்துள்ளார். எனினும் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் முறைமை மாற்றப்பட்டதை ஏற்படுத்த முடியவில்லை. செலவினங்களை குறைப்பதற்கு மேலதிகமாக முறைமை மாற்றத்தை கொண்டு வருவதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று ரஹ்மான் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அவ்வப்போது விசித்திரமான அறிவிப்புகளை வெளியிடுகிறது. நாய்கள் சோறு உண்டதால் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது என்று தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். அமைச்சர் ஒருவர் வளவில் உள்ள குரங்குகளை எண்ணி அரசாங்கத்திற்கு அறிவியுங்கள் என்றார். இப்போது அந்த வரிசையில் மற்றொரு அமைச்சரின் முறை பொலனறுவை திம்புலாவாலைக்கு வேற்றுக்கிரகவாசிகள் வருகை தருவதை பிரபல்யப்படுத்தி சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என்று வீடமைப்பு பிரதி அமைச்சர் ரீபி சரத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து வெளியிட்ட கருத்து கூறுகையில், பொலனறுவை திம்புலாகலைக்கு வேற்றுக்கிரகவாசிகள் வந்து போவதாக நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கை உள்ளது. அது தொடர்பில் சர்வதேசம் வரை ஒரு செய்தி பரவியுள்ளது. இது குறித்த விஞ்ஞானபூர்வமான விடயங்களை ஆராய்ந்து அதனை சர்வதேச மட்டத்தில் பிரபல்யப்படுத்தினால் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு கவர்ந்திழுக்கலாம். அதன் மூலம் திம்புலாகலையை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றியமைக்கலாம் என்று அவர் தொடர்ந்து தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணி திம்புலாகலைக்கு வந்து எங்கே வேற்றுக்கிரகவாசி என்று கேட்டால் யாரை காட்டுவார் அமைச்சர்?
ஜனாதிபதி அனுரகுமார தேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு முன்மாதிரியான தலைமைத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி தனது நாடாளுமன்ற ஓய்வூதியத்தை நீக்குமாறு கோரி நாடாளுமன்றத்தில் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குதல் மற்றும் ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை சட்டத்திருத்தம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு சட்டமூலம் ஒன்றை முன்வைக்கும் திட்டத்தையும் ஜனாதிபதி அறிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, அவற்றில் சில விடயங்களை நாம் அப்போதுதான் அறிந்து கொண்டிருக்கிறோம். நான் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது ஜனாதிபதியின் சம்பளத்திற்கு மேலதிகமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கும் எனக்கும் உரிமை உண்டு என்பதை இப்போது நான் தெரிந்து கொண்டேன். இதற்கு முன்பு எனக்கு இது தெரியாது. அதனால் நான் கண்டுபிடித்தவுடன் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தேன். இன்று நாடாளுமன்ற ஓய்வூதியம் வேண்டாம் என்று கடிதம் அளித்தேன். இந்த நாட்டை மீள கட்டியெழுப்புவதில் நாம் தீவிரமாக இருந்தால் ஆரம்பத்திலிருந்தே நாம் சரியான முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தற்போது நாடாளுமன்ற சம்பளம் மற்றும் அமைச்சு சம்பளம் இரண்டையும் பெறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற சம்பளத்தை மாத்திரமே பெறுவார்கள் என தற்போது தீர்மானித்துள்ளோம். இருப்பினும் அவர்கள் இன்னமும் எரிபொருள் கொடுப்பனவை பெறுவார்கள். நாடாளுமன்ற சம்பளத்தில் உள்ள இந்த எரிபொருள் கொடுப்பனவு கூட நீக்கப்படும். மேலும் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை நீக்கி ஜனாதிபதி சிறப்புரிமை சட்டத்தில் திருத்தங்களை செய்வோம் என அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவியுடன் வந்த குழு ஒன்று கொழும்பில் இரவு விடுதியில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தேடப்படும் 3 சந்தேக நபர்கள் தமது இருப்பிடத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் சந்தேக நபர்களில் யோசித ராஜபக்ஷ இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் பாதுகாவலரை ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவியுடன் சனிக்கிழமை வந்த குழுவினர் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொம்பண்ண விடிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொம்பண்ண வீதிய காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் நேரில் கண்ட சாட்சிகள் இருவரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களின் கூற்றுப்படி இரவு விடுதியின் பாதுகாப்பு ஊழியர்கள் வழக்கமான நுழைவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக அடையாள மணிக்கட்டுகளை அணியுமாறு குழுவிடம் கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் இணங்க மறுத்ததால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. சந்தேக நபர்கள் யாராவது கைது செய்யப்பட்டார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த போலீஸ் ஊடக பிரிவு அதிகாரி ஒருவர் சம்பவம் தொடர்பில் தெஹிவலை, அத்தியடி மற்றும் திம்பிரியகஸ்த ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த 3 சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் ஆனால் அவர்கள் வசிக்கும் பகுதிகளை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தெரிவித்தார். இவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கொம்பண்ண விடிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட 3 சந்தேக நபர்களில் யோசித ராஜபக்ஷ உள்ளாரா என்று கேட்டபோது அதற்கு போலீஸ் ஊடக பிரிவு அதிகாரி பதிலளித்தார். சந்தேக நபர்களில் அவர் இல்லை. சம்பவத்தை அடுத்து இரவு விடுதி போலீஸ் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் தாக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் தற்போது தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புகார்களை பதிவு செய்வதற்கு வசதியான தேர்தல் ஆணையம் புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்களை முறையான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட தளத்தின் மூலம் சமர்ப்பிக்க ECEDR செயலி பொதுமக்களுக்கு உதவுகிறது. தேர்தல் ஆணையான தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்ததாவது, பொதுமக்கள் புகார் அளித்தால் அதை அந்த செயலி மூலம் பதிவு செய்யலாம். கூடுதலாக பயனர்கள் தங்கள் புகார்களின் நிலையை கண்காணிக்க முடியும். பயன்பாட்டு பயனர்கள் தங்கள் உரிமை கோரல்களை ஆதரிக்க வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை சமர்ப்பிக்க அனுமதிக்கிறது. இந்த முயற்சியானது தேர்தல் தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்வதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளின் 6வது சுற்று நாளை தாய்லாந்தின் பாங்காக்கில் உள்ள வெளிவிவகார அமைச்சில் நடைபெறவுள்ளது. இலங்கையின் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் ஹருணி ராட்னராஜா மற்றும் தாய்லாந்தின் இலங்கையின் நிரந்தர வெளிவிவகார செயலாளர் எக்ஸ்ரி பிரிந்தரிஜ் ஆகியோரின் தலைமையில் இந்த ஆலோசனைகள் இடம்பெறும் என இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இலங்கை மற்றும் தாய்லாந்து ராஜதந்திர உறவுகளின் 70வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளையில் அரசியல் ஈடுபாடு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மீன்பிடி மற்றும் விவசாயத்துறை ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்படும்.